ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ் அண்ட் ஆல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சாதம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கப்பூ, நல்லா பழுத்த ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புளிப்புக்கும் பேலன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி அந்த கலரும் புதினா அரைக்கிறோம் இல்லையா, அந்த கலரும் மாறாது. இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமான அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருக்கிறதால நான் அந்த புதினா கூட அரைக்கலை. நீங்கள் வேணும்னா புதினா கூட இஞ்சும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய மசாலா போடணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போகுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணி, நீங்கள் 2 டம்ளர் அரிசின்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடுவோம். மூடியாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. புதினா சாதம் ரெடி. வாங்க இப்போ சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிடலாம்.